பா, எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்க அந்த கதவை சரி பண்ணு எங்காச்சும் பேச்ச கேக்குறியா நீ? ச்சே. என்னம்மா போன விஷயம் என்னாச்சு? இந்த தடவையாவது வேலை கிடைச்சிருமா? கொஞ்ச நேரம் சும்மா இரு. நானே இப்பதான் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு மட்டும் என்னத்த தெரியும்? இப்ப என்ன கேட்டுட்ட நீ இப்படி கத்துற? வேலைக்கு போகிறதுக்கு துப்பு இல்ல. ஆமா, இந்த ஊர்லயே எனக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கல பாரு. சை. வீட்டுக்கு வந்தாலும் எப்ப பார்த்தாலும் வேலை கிடைக்கல நொய் நொயின்ட்டு. ச்சே. என்ன இந்த தடவையும் புட்டுக்குச்சா? மரியாதையா ஓடி போயிரு. நிலா, நிலா, வேலைக்கு போலேன்னு கேட்டா ஏம்மா கோவப்படுற? புரிஞ்சுக்க ஏம்மா, நானா ட்ரை பண்ணாமலா இருக்கேன். தெருக்கு ஒரு டாக்டர் இருக்கான், வேலை கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எம்டி பண்ணாதாம்மா வேலை கிடைக்கும், மேலதான் படிக்க வையாமா. உன்னை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறதுக்கே வீட்டை அடமானம் வச்சாச்சு. இதுக்கு மேலேயும் படிக்கணும்னா நான் எங்கம்மா போறது? எதையாவது பண்ணி வேலைக்கு போக பாருமா. ஏமா போமா, என்ன பண்றது, எல்லாம் என் தலை விதி. என்ன பண்றது, நானே ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைறேன். வேலைக்கு போக முடியலன்ட்டு இப்படி ஒரு டிராமாவா? நடத்து நடத்து. கொஞ்சம் கம்முனு போறியா? சரி சரி நடி. சாரி, படி படி. என்னது, வேலை கிடைக்குமா? அது இவ்வளவு சம்பளம் போட்டிருக்கு. சரி, இது எதுக்கும் சஞ்சய் கணிச்சு என்னன்னு பாக்கலாம். நிலா, அது எதுவும் நல்ல ஜாப் ஆஃபர் மாதிரி தான் இருக்கு. நீ போய் பாரு. ஏ லூசு, நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், அது என்னன்னே தெரியல. அது தெரியுது, நீயும் காசு இல்லை, மேலே படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற. சப்போஸ் அவங்க நல்ல பேக்கேஜ் கொடுத்தாங்கன்னா டெம்பரவரியாக அவன் பண கஷ்டமும் தீர்ந்த மாதிரி இருக்கும். நீயும் அந்த பணத்தை வச்சு மேலே படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. போய் பாரு, நல்ல பேக்கேஜ் கொடுத்தாங்கன்னா. இல்லாட்டி வந்து. ஓ அப்படியா, சரி நான் என்னன்னு போய் செக் பண்ணி பாக்குறேன். நீ அட்ரஸ் மட்டும் கண்டுபிடிச்சு அனுப்பிச்சுடு. அது அந்த லிங்க்லேயே அட்ரஸ் வந்தது, இதோ இப்போ சென்ட் பண்ணுறேன். சரியா? சரி ஓகேடா, சரி ஓகே பாய். அட்ரஸுக்கு இது மாத்தி அமைச்சிட்டானா? இடமே ஒரு மாதிரி இருக்கு. இது சரியில்லை, நம்ம கிளம்புவோம். என்ன இடம் இது? யார் நீங்க? இந்த உலகத்தையே ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ரூல் பண்ணுது. ஒன்று சோஷியல் மீடியா, இன்னொன்று பணம். வேர்ல்ட்லேயே அதிகமாக பணம் பொருள்ற இடம் ஆர்கன் மாஃபியா. அதுலேயும் பொண்ணுங்க கிட்ட இருக்க ஊசைட் தான் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸோடைய அதிகமான டிமாண்ட். உன்னையும் அதுக்காக தான் கடத்தணும். வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னமோ சொல்றீங்களே. வேலை கொடுக்குதான். முன்னாடி இங்கே ஒரு டாக்டர் புறம்போக்கு இருந்தான், உன்னை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதிகமாக டிமாண்ட் பண்ணான். அப்படி கொடுக்காட்டி வெளியே போய் சொல்லிடுவேன்னு சொல்லி எங்களையும் மிரட்டினான். அதான் அந்த நாயை போட்டு தள்ளிட்டோம். உன்னை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உன் ஐடியா செக் பண்ணி பார்த்தப்போ நீ ஒரு டாக்டர்னு தெரிஞ்சு. ஸோ ஃபர்தராக நடக்க போகிற எல்லா மாஃபியாக்கும் நீ ஹெல்ப் பண்ணுற. பண்ணலைன்னா உன் குடும்பத்தை வேரோட அழிச்சிட்டேன். சரி. குட். என்ன பேக் பண்ணி நிக்கிற?
பிரியா, இல்ல இல்ல இல்ல, இது நடக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாது. என் தங்கச்சி எப்படியாச்சும் இங்க இருந்து காப்பாத்தணும், காப்பாத்தணும். டேய் 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 என்னாச்சு? டேய் டேய் இந்தடா. ஐயோ, போன் எடுக்க மறந்துட்டேன். ஹலோ, சொல்லுங்க. ஆபரேஷன் பண்ணும்போது அவ இறந்துட்டா. இதுக்கு மேல அவ ஆர்கன் எடுத்தாலும் வேஸ்ட் தான் அது. அப்படியா? சரி, நாங்கள் பாடி டிஸ்போஸ் பண்ணுவோம். அச்சோ, கூட்டு போயிட்டாங்களா? சரி, சஞ்சய் கால் பண்ணுவோம். டேடே சஞ்சய், தங்கச்சி ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டாடா, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாடா. இல்லை, இங்கே யாருமே காணோம். அதான் நாங்க இருக்கோமே ராசா. யாருன்னு இல்லை அவங்க? யாரு? நாங்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். என்னது, சைபர் கிரைமா? சார், ஒரு ஆன்லைன் மாஃபியா இருக்காங்க. பொண்ணுங்களெல்லாம் கடத்தி ஆர்கன் தருறாங்களாம். இவ தங்கச்சி வேற கடத்திட்டாங்க. போய் பிடிங்க சார். அந்த வெங்காயத்துல நாங்க பாத்துக்கிறோம். இந்த பொண்ணுங்களெல்லாம் மாட்டி விடுறதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கானாமே, அது யாரு? அண்ணா, அவளுக்கு இப்போ லிங்க் அனுப்புங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஜாப் ஆஃபர் மாதிரி தான் இருக்கு, நீ போய் பாரு. மச்சியா, என்ன இவன் நம்பர் இதுல சேவ் ஆயிருக்கு? அட பாவி, தங்கச்சி ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டாடா, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாடா. ஹலோ போலீஸ். என்ன 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 பண்ற? போலீஸே அடிக்கலையா? எத்தனை பொண்ணுங்களா இது மாதிரி வேலை கொடுத்து ஏமாத்துறீங்க? சார், கூட பழகின பொண்ணே இப்படி ஏமாத்துறான்னா மற்ற பொண்ணுங்களை எப்படி ஏமாத்துவான்? கரெக்ட் சார். எந்திரா, உன் போனை முதல்ல செக் பண்ணு. எந்திரி. எங்கடா வச்சிருக்க போனை? சார், அதெல்லாம் எதுவும் இல்லை சார். இதோ இருக்கு. பாஸ்வேர்ட் சொல்றா, பாஸ்வேர்ட் சொல்றா. சார், இன்னொரு போன் வச்சிருக்கான் சார். எங்க சார்? எடுங்க. சார், எந்த போனோட ஸ்கேம் பண்ணிட்டு இருக்க? சொல்றா, சொல்லு. விட்டுருங்க சார். வாயை திறந்து சொல்றா, எந்த போனு? ஓப்பன் ஆயிடுச்சு. இரு, உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இத்தனை பொண்ணுங்களை ஏமாத்தி வச்சிருக்கீங்க? சார், அவளை வேணா நான் மாட்டி விட்டுருக்கலாம், அவள் தங்கச்சி நான் மாட்டி விடல. என்னை பிடிச்சிட்டாலும் அதில் நின்றா சார். என்ன மாதிரி நிறைய பேர் வெளியே இருக்காங்க. டேய் சார், இவன்ட்ட கொஞ்சம் சொல்லுங்க. தம்பி, உன்ன மாதிரி இருக்கிற எல்லா ஏஜென்சியும் சைபர் கிரைம் மூலமா பிடிச்சாச்சு. நீதான் கடைசி. சார், அவன் தங்கச்சி கொண்டு போன வண்டியை பிடிச்சாச்சு. கார் விட்டு இறங்கடா. மா, நீ வீட்டுக்கு போ, இவனை நான் பாத்துக்கிறேன். குட்டி போடுறா, அந்த பொண்ணோட முகத்தை பாருங்க. உன்னை போய் நம்மன பாத்தியா, என்ன இப்படி ஏமாத்திட்டீங்கள? சி. அப்புறம் ஏன் இதை பண்ண? நான் சொல்லுவேன், நீங்க நம்ப மாட்டீங்க. எல்லாரும் சொல்ற காரணம் தட்டி கழிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் பணம் தான். அப்ப
உன்னால பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பதில் சொல்ற? நானா போய் யாரை ஏமாறணும்னு இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தேன். இதுக்கு சோஷியல் மீடியா ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் மக்கள் இவ்வளோ ஈஸியாக ஏமாறுறாங்க.